வணக்கம். நான் உங்க விஜய் வினோ. இன்னைக்கு நம்ம எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ராயன் தான். ஸோ இது தனுஷோட 15th மூவி. கேஸ்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ படமும் தரமா தெருக்கி விட்டுருக்காங்க. காலையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்த ஃபேன்ஸ் எல்லாம் அம்மக்கிறலாம் தான். ஸோ படம் எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கேட்கலாம் வாங்க. படம் பயங்கரமா இருக்கு, தரமா இருக்கு. ராயன் ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். ராயன் பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்கு சார், போராட்டிக்காம போகுது. ராயன் பார்த்தேன் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி. தனுஷ் எப்பயுமே வேற லெவல் தான். ராயன் தானே கேக்குறீங்க? ஆமா, ராயன் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப அருமையா இருக்கிறது. ஆக்சுவலா ஆக்டர் டியை விட டைரக்டர் டியா அவர் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. ராயன்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அவர் வந்தாருன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அடிக்கலான்றதை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ஸோ த்ரூ அவுட் த மூவி அடுத்து என்ன ஃபைட், ஆமாங்க எத்தனை பேர் வந்தாலும் இவர் தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாரு அப்படின்றது நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எழுத்துல அவருக்கான ரோலை ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு. ஸோ அதனால அது ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். தனுஷ் டைரக்ஷன்ல வட சென்னை எடுத்துல அப்படி இருக்கு, அந்த ஃபீல தான் ப்ரோ கொடுக்குது. ஒரு ஃபேமிலி இதுதான், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இது பண்றதுதான். படம் உண்மையா பயங்கரமா இருக்கு. இவருதான் டீக்காக தான் வந்தேன், நான் டீக்காக தான் வந்தேன். எஸ்கே சூர்யாவும் ரொம்ப பிடிக்கும், பட் டீக்காக தான் வந்தேன். படம் தரமா இருக்கு. தனுஷ் டைரக்ஷனுக்கு ஷவுட் அவுட் கொடுக்கணும், ஆக்டிங் துஷாரா ஆக்டிங்க்கு கொடுக்கணும், வேற லெவல். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் கேரக்டர்னா அடுத்தது துஷாரா வரும். ரொம்ப தேர்ட்டிக்கல் மூமெண்டான ஒரு ஃபிலிம். நீங்க ஒரு சீன்ஸோ பார்க்கும் போது இன்ட்ரோல் பிளாக்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். செம்மையா இருந்தது படம். நீங்க தியேட்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த மந்த்ல ஒரு பெஸ்ட் ஃபிலிமா இருக்கும். இந்த மந்த்ல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்னால ஒரு சில படங்கள் பிடிக்கல. ஆனா அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு கேள்விக்குறி தான். எல்லா படமும் நல்லா இருக்கு. இந்த மாசத்துல வந்ததுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒரு படம் பார்க்கணும்னா ராயன் கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவா நமக்கு கதை புரியாத மாதிரி போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா லீட் கொடுத்து நல்லா முடிச்சாங்க ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், எல்லாமே நல்லா காமிச்சிட்டா எப்படி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் ஆனா கதை பயங்கரமா இருக்கு. முதல்ல இயக்கம் பண்ணதுல டைரக்ஷன் பண்ணதுல தனுஷ் சார் உண்மையில அருமையா இருக்குது. உண்மையிலே சொல்றேன், அண்ணன் தம்பி இருக்கும் தயவு செய்து தண்டம் சோறு சொல்லிடாதீங்க. அண்ணங்காரங்க தண்ட சோறு சொன்னாவே தம்பிங்க வச்சு செய்வாங்க. அதுதான் கதையே. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது படம். ஆக்சுவலி ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் தான் ப்ரோ. பண்ண ஹைப் கொடுத்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. லேக் எல்லாம் அதுவும் இல்லை ப்ரோ. ஸ்டோரி அந்த பிளாட் அதோட எங்கேஜிங்ல அது கரெக்டா போகுது ஒரு மீட்டர்ல. அது நீங்க அப்படி லேகா பார்த்தா லேகா தான் தெரியும். அது அப்படி பார்க்காதீங்க. படம் பார்க்குறீங்கன்னா அது ஒரு ஃப்ளோல பாருங்க, கரெக்டா போகுது. லேக்னா உங்களுக்கு மிஸ்டேக்காலாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்லோ பாயிண்ட்ல போற மாதிரி இருக்கும். ஆனா அதான் கரெக்ட். உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுது படம் பாக்குற போது. ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டாங்கன்னா ஒருவேளை நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்காது. எல்லா இடத்துலயும் ஒரு கனெக்ட் இருக்கும். டைரக்ஷன் தானே, போய் பாருங்க தெரியும். இதுக்கு முன்னாடி 2-3 படம் பண்ணிருக்காருல்ல, இதுல அவரே நடிச்சது இன்னும் பயங்கரமா இருக்கு. அவரை அப்படியே ஒரு சீனும் புட்டு வச்சிருக்காரு, மாசா காமிச்சிருக்காங்க ஃபுல்லாவே அவரை. அடுத்து தங்கச்சி ரோல் பண்ணிருக்காங்களா, அவங்க பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. எல்லா சீனுமே அவங்க ரொம்ப எஃபெக்ட் எடுத்து பண்ணிருக்காங்க. அப்புறம் எஸ்ஜே சூர்யா அவரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஒரு ஃபேமிலி இதுதான், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இது பண்றதுதான். படம் உண்மையா பயங்கரமா இருக்கு. மெசேஜ் ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் தான் காட்டிருக்காங்க. அதான் போய் பாருங்க. கிளைமேக்ஸ்ல அந்த உசிரே நீ சாங் போடும்போது தியேட்டரே பயங்கரமா ஷவுட் அவுட் கொடுத்தது. துஷாரா ஆக்டிங் அப்படின்ற தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ துஷாரா ஏ ரஹ்மான் இல்லைன்னா கொஞ்சம் படம் கண்டிப்பா லாகா இருக்கும். ஏ ரஹ்மான் சாருக்கு பெரிய ஆட்சி தான். அவர் மியூசிக் அண்ட் பிஜிஎம் எல்லாமே பக்காவா பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் பிளாக்லாம் பிஜிஎம்ல அண்ணன் திருக்கி விட்டாரு. ஸோ கிளைமேக்ஸ்லயும் அண்ணன் பயங்கரமா பண்ணிட்டாரு. பிஜிஎம்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் ஆகுது எல்லா சாங்குமே சூப்பரா இருந்தது. பட் நாம அந்த முக்கியமா அந்த ஒரு சாங்க்கு வந்திருக்கோம்ல, இந்த சாங்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சாங் விஷுவலா ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரூ அவுட் த மூவி மியூசிக் ஏ ரஹ்மான் இந்த இடத்துலயுமே நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. பிஜிஎம் அருமையா இருக்குது. ஏ ரஹ்மான் அந்த கடைசி அந்த பாட்டு உண்மையிலே அருமையா இருக்குது. அதாவது ஒரு வீரனுக்கு என்னவோ அது தேவையான அந்த பாட்டு உண்மையிலே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. அவர் எங்க குறை சொல்ல முடியும்? ஏ ரஹ்மான் மியூசிக் ஆச்சுல்ல, அவர் ஆக்சுவலா குறை சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கு. சாங்ஸ் ஏ ரஹ்மான் அந்த பாய் இருக்காரு, ஏ ரஹ்மான் பெரிய பாய் இருக்காரு, பெரிய பாய் அவர் செஞ்சுட்டாரு. கிளைமேக்ஸ்ல எல்லாருமே அப்படியே கூஸ் பம்ப்ஸ். எல்லாருக்குமே சாங்ஸ் நமக்கு தெரியும், அந்த சாங் தான் பயங்கரமா இருக்கு. அது ஒரு சாங் தான் நல்லா இருக்கு. எல்லா சாங்குமே நல்லா இருக்கு, அந்த சாங் இன்னும் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் சாங்ஸா இருக்காது, கதையோட போற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸா அந்த அடங்காத அசுரன் அந்த கிராண்டியர் ஒரு ஹைப்காக வச்சிருப்பாங்க. அதுவும் செம்மையா இருக்கும். மெசேஜ் சொல்ற அளவுக்குலாம் படத்துல எதுவும் இல்லை பிரதர். இது ஒரு யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி பிரதர்.
அவ்வளவுதான். உங்க வீட்டுல உனக்கு உன் ரத்தத்தை எதனா பண்ணா உனக்கு ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இந்த படம். அதை தாண்டி இதுல இருந்து மெசேஜ் வந்து இதுல இருந்து நீ என்ன விஷயம் வீட்டுக்கு கொண்டு போற அப்படிலாம் கிடையாது. ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட், அந்த என்டர்டைன்மெண்ட்டை சூப்பரா பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸ்க்ரீன் பிளே அதான் நம்ம பொல்லாதவன் அதுக்கப்புறம் அசுரன், அப்புறம் இந்த பத்தல மாதிரி கொஞ்சம் அந்த சீன்ஸ்ல அப்படியே பார்த்த மாதிரி அப்படியே மெசேஜ் வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ப்ரோ. அண்ணன் தம்பிக்குள்ள மெசேஜ்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவனை அடிச்சா நீ அடிக்கிற, அப்புறம் அடிக்கிற, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுவேன் நானு. எல்லாமே ஃபேவரட் தான். ஆக்சுவலா வந்து படத்துல தங்கச்சியோட பேர் துர்கா, என் பேரும் துர்கா. நான் அதனால ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் படத்தோட. ஒரு தடவை 2 தடவை சொல்ல மாட்டாங்க, பேரை 1000 தடவை மேல சொல்லுவாங்க துர்கா துர்கான்னு. பயங்கரமா இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு வரல, அதெல்லாம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என் பேர் ஐயோ ஏன் துர்கா இருக்கு அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு என் பேர் துர்கா அப்படின்றது நான் ரொம்ப பயங்கரமா சந்தோஷப்படுறேன். ஃபைட் சீன்லாம் ரத்தம் தெரிக்குது ப்ரோ, பயங்கரமா. கொஞ்சம் ரத்தம் எல்லாம் இருக்கவங்க பிடிக்காதுன்னா வேணாம், ஏன்னா பயங்கரம். ஃபுல்லாவே படம்னால நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்ஸ்லாம் இருக்கும். தனுஷ் சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மிச்ச கேரக்டர்ஸ்க்கான இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்ல எல்லாமே இன்னும் 2-3 பாட்டு வந்திருக்கலாம். தலைவருக்கு ஹீரோயின் யாரா இருந்திருக்கலாம், யாரும் இல்ல, பரவாயில்ல. ஃபைட் சீன் தானே எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய இருக்கு. அதுலலாம் தான் அவர் நல்லா காமிச்சிருக்காங்க. 10 out of 10 தான். ஏன்னா டி டைரக்ஷன்ல குறை சொல்ல முடியாது. ஓவரால் எனக்கு 9.5 தரும். ரேட்டிங் 4 out of 5. ரேட்டிங்கா 10 out of 10 தான். 3.5 ப்ரோ. படம் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா போய் எல்லாரும் தியேட்டர்ல தான் பார்க்கணும். வீட்டெல்லாம் பார்த்து ஸ்பாயில் பண்றாதீங்க படத்தை. கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும்.